Hi friends, Anna University April May 26 Regulation 2021 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்ஜெக்ட் கோட் MA3151, சப்ஜெக்ட் நேம் மேட்ரிசஸ் அண்ட் கால்குலஸ். M1 பேப்பருக்கான பார்ட் பிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் தான் பார்க்க போகிறோம். நான் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளமும் கொடுத்துருக்க ப்ராப்ளம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேப்பர் எப்படி கிளியர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை எடுத்து வச்சோ இல்லை நானே இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமான டாபிக்ஸ் கீழே ஒரு 4 or 5 சம்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த சம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே போங்க. M1 பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு லெசன்லையும் சாலிடாக நம்ம ஒரு 4 டாபிக் இல்லை 3 டாபிக் சொல்லலாம். அந்த டாப்பிக்லேருந்தே கன்ஃபார்ம் ஒரு 8 மார்க்கோ ஒரு 16 மார்க்கோ வந்துடும். நீங்கள் அதே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப்பிக்கில் எப்படி போடணும், எப்படி சம்மு கேட்டாலும் நீங்கள் அதை போடுற மாதிரி நீங்கள் வந்து தெளிவாக நீங்கள் ப்ரிப்பேர் ஆகிட்டாலே M1 பொறுத்த வரைக்கும் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். ஆன்சர் கரெக்டாக இருக்கணும்னு ரெண்டாவது விஷயம் தான். உங்களுக்கு ஆன்சர் தப்பாக இருந்தாலே உங்களுக்கு ஃபுல் மார்க் ஒன்றையும் குறைச்சிட மாட்டாங்க. ஏன்னா மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டெப் மார்க்ஸ் உண்டு. அப்போ நீங்கள் அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி அந்த கரெக்டாக அந்த மெத்தடு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஸ்டெப்ஸ் படி நீங்கள் போட்டுருந்தா கூட உங்களுக்கு கன்ஃபார்ம் ஈஸியாக மார்க்ஸ் கொடுப்பாங்க. அதுக்கு நீங்கள் நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ணணும். அப்படியே கண்ணாலே பார்த்துட்டு போனால் இந்த பேப்பர் எதுவும் பண்ண முடியாது. நிறைய சம்மு ப்ராக்டிஸ் பண்ணாலே போதும். நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லெசனுக்கும் எப்படி படிக்கணும்னு சொல்கிறேன். அந்தபடி பார்த்து படிச்சுக்கோங்க. இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்க்கான பிடிஎஃப் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா ரிப்பீட்டடாக நீங்கள் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் எடுத்தாலே பாருங்கள், ஒரு கொஷின் பேப்பரில் இருக்குது தான் இன்னொரு கொஷின் பேப்பரில் அதே மெத்தடில் இருக்கும். அதனால் நான் சொல்கிற டாபிக்ஸ்லாம் ரிப்பீட்டடாக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு யூனிட் 1ல் 11th கொஷின். இந்த 11th கொஷின் பொறுத்த வரைக்கும் ஒரு 16 மார்க்ஸ் நீங்கள் கன்ஃபார்ம் ஸ்கோர் பண்ணலாம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஐகன் வேல்யூ ஐகன் ரிலேட்டட். உங்களுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதில் ஐகன் வேல்யூ ஐகன் வெக்டார் கண்டுபிடிக்க சொல்லி ஒரு 8 மார்க்ஸில் கேட்பாங்க. செகண்ட் பார்த்தீங்கன்னா கைலி ஹமில்டன் ரிலேட்டட் ப்ராப்ளம். இதுவும் ஈஸியாக தான் இருக்கும். அண்ட் இதில் பி கொஷின் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக உங்களுக்கு ஸ்பிளிட்டப் இல்லாமல் டேரெக்டாக ஒரு 16 மார்க் கொஷின் வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு குவாட்ராட்டிக் ஃபார்ம் கொடுத்துருவாங்க, இல்லை ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டு அதை கெனோனிக்கல் ஃபார்முக்கு மாற்ற சொல்லுவாங்க. த்ரூ ஆர்த்தகனல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் மெத்தடில் மாற்ற சொல்லுவாங்க. கூடயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேங்க்கு, இண்டெக்ஸு, சிக்னேச்சர் அதை வந்து பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க சொல்லி மென்ஷன் பண்ணுவாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம். இது வந்து டைப் பார்த்தீங்கன்னா ஒன்று உங்களுக்கு மேட்ரிக்ஸில் அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஈக்குவேஷன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு நீங்கள் இதை மேட்ரிக்ஸ் ஃபார்மில் கன்வெர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரொசீட் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ப்ராப்ளம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமை தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். இந்த யூனிட் 2ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லிமிட் பேஸ்டு ப்ராப்ளம். உங்களுக்கு லிமிட்டை பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் வந்து ஒரு 8 மார்க்கில் கேட்பாங்க. இந்த கொடுத்துருக்க ப்ராப்ளம்லாம் பார்த்துக்கோங்க. அதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிமிட்டை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டுபிடிச்சி போடுற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்ட சம்ஸ் இந்த மெத்தடில் கேட்டிருக்காங்க, அதனால் கொடுத்துருக்கேன். அப்புறம் செகண்ட் சம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மினிமம் ரிலேட்டட் ப்ராப்ளம், பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கன்கேவிட்டி. வெரி இம்பார்ட்டன்ட். செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மினிமம் இந்த மெத்தட்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் கேட்டுருவாங்க. அண்ட் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன் கண்டுபிடிக்கிற மாதிரியும், அப்புறம் லோக்கல் மேக்ஸிமம், லோக்கல் மினிமா, அப்புறம் அதோடைய கன்காவிட்டி அப்வேர்டு டவுன்வேர்டு இதெல்லாம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். இந்த மெத்தடில் சம் பார்த்துக்கோங்க. அப்புறம் இம்பார்ட்டன்ட் ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம். இதெல்லாம் வந்து இந்த செகண்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு லிமிட்டும் அப்புறம் மேக்ஸிமம் மினிமம் தான் வந்து டாப்பிக்காக இருக்குது. அப்புறம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா சின்ன டாப்பிக்காக தான் இருக்கும். உங்களுக்கு அதை 2 மார்க்லையும் கேட்பாங்க, சம்டைம்ஸ் 8 மார்க்லையும் கேட்பாங்க. எல்லாமே டெரிவேஷன் ப்ராப்ளம் தான். உங்களுக்கு தெரியலனாலும் இந்த யூனிட் பொறுத்த வரைக்கும் டெரிவேஷன் தான் பண்ணணும். அதனால டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணி வச்சிருங்க ஸ்டார்டிங்கில், தெரியாத ப்ராப்ளம் கூட. இல்லை ஒரு சில ப்ராப்ளம்லாம் கொடுத்துருக்கேன், இதெல்லாம் ரிப்பீட்டடாக 1 or more டைம்ஸ் கேட்டிருக்காங்க. அதில் தேர்ட் சம்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஃபோர்த் இம்பார்ட்டன்ட், அப்புறம் 5th கொஷின், 6th கொஷின் இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின். யூனிட் 3ல பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆய்லர் தேரம் ரிலேட்டட் ப்ராப்ளம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆய்லர் தேரத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் 8 மார்க்கில் கன்ஃபார்ம் கேட்பாங்க. அந்த ஆய்லர் தேரமை பேஸ் பண்ணி ப்ரூவ் பண்ண சொல்லி கேட்பாங்க. அதனால் ஈஸியாக நீங்கள் ப்ரூவ் பண்ணிடலாம். அப்புறம் டெய்லர் சீரிஸ் பேஸ்டு ப்ராப்ளம். டெய்லர் சீரிஸை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம்ஸ் கன்ஃபார்ம் வந்துடும். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அண்டு மினிமம். உங்களுக்கு செகண்ட் யூனிட்டில் ஒரு மேக்ஸிமம் மினிமம் கேட்பாங்க, அப்சல்யூட் மேக்ஸிமம் அப்சல்யூட் மினிமம்னு. தேர்ட் யூனிட்லேயும் மேக்ஸிமம் மினிமம் இருக்குது, கொஞ்சம் மெத்தடு மட்டும் மாறும். இந்த 2 யூனிட்லையுமே பார்த்தீங்கன்னா இந்த மேக்ஸிமம் மினிமம் ப்ராப்ளம் கன்ஃபார்ம் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4th கொஷின் லக்ராஞ்சி மல்டிப்ளையர். இந்த டாப்பிக்லேருந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெக்டாங்குலர் பாக்ஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட். அடிக்கடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெக்டாங்குலர் பாக்ஸ் கேட்பாங்க. அதில் ஒரு சமயம் பார்த்தீங்கன்னா 180 cc கேட்பாங்க, இல்லை 32 cc வேல்யூ மட்டும் மாற்றி கேட்பாங்க. அப்புறம் செகண்ட் கொஷின், அப்புறம் தேர்ட் கொஷின் இந்த டெம்பரேச்சர் ரிலேட்டட் ப்ராப்ளம்.
இந்த 3 ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா தெளிவா பார்த்துக்கோங்க. ஏன்னா லக்ராஞ்சி மல்டிப்ளையர்ல இந்த 3 ப்ராப்ளம் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த 4 டாபிக்க நீங்க கவர் பண்ணிட்டாலே, நீங்க 3 யூனிட்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். யூனிட் 4ல பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட். இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட்ல கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. நான் குடுத்திருக்க சம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. ஏன்னா இதான் மேக்ஸிமம் ரிப்பீட்டடா கேட்ட சம்மு. இருக்கிற சம் எல்லாமே பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. அப்புறம் செகண்ட் பார்த்தீங்கன்னா, பார்ஷியல் ஃபிராக்ஷன். இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்லேருந்து கன்ஃபார்ம் ஒரு சம் வந்துரும். பார்ஷியல் ஃபிராக்ஷன்லேருந்து ஒரு சம் வந்துரும். ஆனா இந்த லெசன் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா, இது இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்ல போடுங்க, பார்ஷியல் ஃபிராக்ஷன்ல போடுங்கன்னு மென்ஷன் கூட பண்ண மாட்டாங்க. டைரக்ட்டா அவங்க பார்த்தீங்கன்னா, எவாலுவேட் அப்படின்னு கூட கேட்டுருவாங்க. அப்ப நீங்க ஒரு இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ்னா, நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பார்க்கணும். உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 2 வேரியபிள் வந்து உங்களுக்கு மல்டிப்ளிகேஷன்ல இருந்தது. இப்ப x² e பவர் x இந்த மாரி 2 வந்து பார்த்தீங்கன்னா, மல்டிப்ளிகேஷன்ல இருந்ததுன்னா, ஒரு ப்ராடக்ட் டெர்ம்ஸ்ல இருந்ததுன்னா, இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் மெத்தட்ல போடணும் அப்படின்னு நீங்க பார்க்கணும். பார்ஷியல் ஃபிராக்ஷன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 4 மெத்தட் இருக்கு. நான் இந்த 4 மெத்தட்ல தான் குடுத்துருக்கேன். இந்த 4 சம்ம பிராக்டிஸ் பண்ணுங்க. இந்த 4 சம்முமே பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் மெத்தட்ல வரும். இந்த மெத்தட்ல வந்து கன்ஃபார்ம் ஒரு ப்ராப்ளம் வரும். 3 பார்த்தீங்கன்னா, ரிடக்ஷன் மெத்தட். ரிடக்ஷன் மெத்தட்ல sin in n பவர் x, cos n பவர் xன்னு 2 சம் இருக்கு. இதையும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மீதி போக உங்களுக்கு இன்னும் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இருக்கு. அதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் கேட்டாங்கன்னா, நார்மலா எப்படி நீங்க இன்டகிரேஷன் பண்ணுவீங்களோ, அதே பண்ணி வைங்க. ஆனா இந்த டாபிக்ஸ மேஜரா கவர் பண்ணிடுங்க. எந்த சம்மே தெரியாம விட்டுட்டு வராதீங்க. 4த் செகண்ட் லெசன்னா டிஃபரன்ஷியேஷன் பண்ணோம். அப்ப குடுக்கறத டெரிவேஷன் பண்ணி வைங்க. 3 லெசன்னா பார்ஷியல் டெரிவேஷன். அப்ப அப்படியே அப்ளை பண்ணி போடுங்க. 4த் லெசன்னா இன்டகிரேஷன். அப்ப இன்டகிரேஷன் தெரியலனா கூட இன்டகிரேஷன அப்ளை பண்ணுங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுல சேஞ்ச் த ஆர்டர் ஆஃப் இன்டகிரேஷன் பேஸ்டு ப்ராப்ளம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராப்ளம்லாம் இல்லாம கொஸ்டின் பேப்பரே இருக்காது. ஆனா நமக்கு ப்ராப்ளம் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நெறைய பிராக்டிஸ் பண்ணணும் இந்த மெத்தட்ல. நான் குடுத்திருக்க சம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணுங்க. செகண்ட் ஏரியா ஆஃப் ரீஜியன். இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் 3 பார்த்தீங்கன்னா, வால்யூம் யூசிங் ட்ரிபிள் இன்டெக்ரல். இதுல வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் 2 மெத்தட் தெளிவாயிடுங்க. உங்களுக்கு சேஞ்ச் த ஆர்டரும், ஏரியா ஆஃப் ரீஜியனும் தெளிவாயிடுங்க. வால்யூம் யூசிங் ட்ரிபிள் இன்டெக்ரல் பார்த்துக்கோங்க. நான் குடுத்திருக்க சம்ஸ் இதுல குடுத்திருக்க சம்ஸே ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான சம் தான். இத பிராக்டிஸ் பண்ணுங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். அத நீங்க டவுன்லோட் பண்ணி கூட பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். நீங்க தான் எல்லா சம்முமே விடாம ரைட் பண்ணணும். எந்த சம்முமே பார்த்தீங்கன்னா, பாதியில விடாதீங்க. உங்களுக்கு தெரியலனா கூட ஒரு இன்டகிரேஷன் போடுறீங்கன்னா, அத ஸ்டெப்ஸ் அப்ளை பண்ணி போட்டு அத முடிச்சுருங்க. கம்ப்ளீட்டா முடிச்சுட்டா கூட ஏன்னா ஸ்டெப்ஸ் மார்க் கிடைக்கும். நீங்க ஒரு லைன் 2 லைன்னா அத நீங்க மேத்ஸ் பொறுத்தவரைக்கும் போட்டுட்டு வந்தீங்கன்னா, சுத்தமா மார்க் குடுக்க மாட்டாங்க. அதனால இருக்கிற சம்ஸ் எந்த சம்முமே விடாம எல்லா சம்மும் அட்டெண்ட் பண்ணீங்கனாலே இந்த பேப்பர் கிளியர் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். நான் குடுத்திருக்க சம்ஸ்ல இருக்க டாபிக்ஸ்லாம் தெளிவா படிச்சுக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா, வேற சப்ஜெக்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன். தேங்க் யூ.